ஹாய், நான் தான் உங்கள் ஜீனிமகி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன ரெடி பண்ண போகிறோம்னா, டெஸ்லா கார் தான் ரெடி பண்ண போகிறோம். இதோட அவுட்புட்டை வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும். வாங்க இன்றைக்கி அது எப்படி செய்யலாங்கிறத பார்த்தலாம். நமக்கு தேவையானது பிவிசி பைப்பு, அப்புறம் காப்பர் ஒயரு. காப்பர் ஒயர் மெல்லிசான காப்பர் ஒயர் எடுத்து நீங்கள் பிவிசி பைப்பில் உங்களுக்கு தேவையான எண்ணிக்கையில் சுற்றி எடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு செகண்டரி காயிலாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமான 41C டிரான்சிஸ்டர் ஒன்று எடுத்திருக்கேன். 10 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் வந்தீங்கன்னா சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த டிரான்சிஸ்டர் ஹீட் ஆகிறத தடுக்கிறதுக்காக மெட்டல் ஸ்ட்ரிங் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். பிரைமரி காயில் வேலை செய்யறதுக்கு அதிக டயமீட்டர் உள்ள காப்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அவுட்புட் வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் போய் நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்க இதே மாதிரி வேறு என்ன வீடியோ போடலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிட்டு போயிருங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா வந்துச்சுன்னா என் ஹைட்டூவில் டெஸ்லா கையில் ரெடி பண்ணி அதை வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அவங்க பண்ணலாமா வேணாமாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. ஓகேவா? இப்போ இந்த டெஸ்லா காயிலோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜ். உங்களுக்கு 3 வோல்டேஜ் தேவைன்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 3 வோல்டேஜில் கூட ஆப்ரேட் ஆகும். வாங்க இதோட அவுட்புட்டை இப்போ பார்க்கலாம்.